வெளியே போட்டா அது விடுவோம், உள்ள போட்டா நாம விடுவோம். ரொம்ப நல்லா இருக்கு. தூக்கடா. அதான் குடிக்க வச்சிடலாம். அவன் கஷ்டப்படுறான், நீ கஷ்டப்படுற. நானே போட்டு கேட்கிறேன், நீங்க போங்க. முன்னாடி பூட்ஸ கழட்டலாம், ஃப்ரெண்ட் கோட்டை கழட்ட கூடாதா? நீங்க போங்க. போலாமே. இருந்தாலும் இவன் இந்த மாதிரி நிலையில விட்டுட்டு போறது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு அழகா? ஆமா, இந்த கோலத்துல கொண்டாந்து விட்டுருக்கீங்களே, இது மட்டும் ரொம்ப அழகா. சரிதான், இன்னும் கம்ப்ளைண்ட் வேணா போட்டிருக்கு. ஆமா, நான் தான் கேட்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இல்லை என்ன அப்ளை பண்ண பெரிய தப்பு பண்ணிட்டா? சே, நீ இவ்வளவு பிற்போக்கா இருக்க, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. மொத்தத்துல நம்ம பெண்களே இந்த மாதிரி ஃபேஷனுக்கு பாய். என்ன கேள்வி கேட்க போற? லட்சியம் லட்சியம் வாழ்ந்திருந்தேன்னா நான் நிச்சயம் பிச்சைக்காரா இருந்திருப்பேன். உங்க அப்பா என்ன பங்களா, பரவாயில்லவா, அந்தஸ்து எதுவுமே எனக்கு கிடைச்சிருக்கேன். எங்க அப்பா தானே கேட்டாரு, நானா கேட்டேன். நீங்க ஒட்டு குடிசையில வாழ்ந்தாலும் உங்க கூட ஒத்துமையா சந்தோஷமா வாழணும்னு தானே வந்தேன். இப்ப என்ன ஒத்துமை கட்டு போச்சு? இப்ப குடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களே. குடுக்கறவன் சொன்னா குடிச்சா என்ன தப்பம்? இன்னைக்கு குடிக்க சொல்லுவான், நாளைக்கு குடும்பத்தையே மாத்து வேற பொண்ணோட வாழுன்னு சொல்லுவான். அதையும் செய்வீங்களா? பைத்தியம் பைத்தியம். சதானந்தம் ரொம்ப நல்லவன், நம்ம காதலை பத்தி நல்லா தெரிஞ்சவன். நம்ம கௌரவமா வாழணும்னு அந்த உங்க அப்பாவுக்கு சமானமா நம்ம உயர்த்தினவன். இதா ஊர்ல 1000 எழுத்தாளர் இருந்தோம், என் மேல மட்டும் அவனுக்கு இந்த தனி பாசம். அந்த பாசம் தாங்க எனக்கு பயத்தை உண்டாக்குது. காட்டுக்கு போற வேட்டைக்கார எல்லா மரத்திலையும் தான் பறவையை சொல்லுவான். ஒரே மரத்தடியில நின்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? எழுத்தாளர் மனைவின் உதாரணத்தோட பேசுறியா? உண்மையை சொல்றேன். அண்ணன் தனியா வராம கூட அண்ணியும் அழைச்சிட்டு வந்துட்டாரு. வாசவந்தா, வா வா வா. என்ன ராணியோட வந்துட்டியா? என்ன அண்ணி முகத்தை பார்க்கவே முடியல? ஏன் அசிங்கமா இருக்கா? அண்ணி தலையே நிமித்தம் இல்லையே. கழுத்து சுருக்கு. அடடே, கிராமம் வள இருக்கு. ஏன் குழம்பு இருக்குமே. ஆமா, ஏன்னா கல்யாண பத்திரிக்கை அனுப்பல? எங்க புது மாடு வாங்கலாம் ஊருக்கு போனேன். மாமன் சொன்னா மாடு எதுக்குடா, என் முதல்ல கட்டிக்கடா. அண்ணி, நீங்க இங்க இருந்தா இப்படிதான் இவர் ஏதாவது சொல்லிட்டே பாரு. வாங்க வீட்டை சுத்தி காட்டுறேன். எப்படி என் செலக்ட் பிரமாதம். கொம்புல வர்ணம் பூசின மாதிரி கடலாமரத்தை வச்சுக்கணும், கழுத்துல மணி கட்டின மாதிரி அட்டிய மாட்டிக்கணும், செக்க செடேன்னு சேலையை கட்டிக்கணும், காலில் தலங்கி மாட்டிக்கணும். அம்மா பால். அண்ணி, உங்க பேர் என்ன? வனம். நல்ல பேரு. இது உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சீங்க. கவிதை மாதிரி பேசுங்க நீ. ஆமா, நான் தான் கேக்குறேன். அது இன்னும் அது ஊடு மிச்சியோட கோயம்பு வைக்கிற சட்டில எல்லாம் பூ வச்சுக்கிறீங்க, செடி வச்சுக்கிறீங்க. ஏதாவது தொட்டில வச்சு தோட்டம் வச்சு கூடாது. அது டெக்கரேஷன். அது என்ன அது ரேஷன்? எங்க ஊர்ல சக்கரை தான் ரேஷன். என்ன நீ பொம்மை என்ன புடவை கட்டாம நிக்கிற? இப்ப நடு வீட்டுல வச்சுக்கீங்க, 4 பேர் வரத்தாவுல தூக்கி அந்தாடு போடுங்க. இது வீனஸ் சிலை, காதல் தெய்வம். நல்லா இது. எங்க ஊர் சாமி எல்லாம் புடவை கட்டிக்கிட்டு தான் இருக்கு. இது என்ன பொட்டி? என்ன இது சிலு சிலுங்குது? என்னடா இது போட்டிக்குள்ள விளக்கறியுது? வாழைப்பழம், தக்காளி, வெண்டிக்காய் கரையாக்குது. ஊருக்காயா துண்ட? ஐயா, கதை அப்படி போகுதா? எங்க அப்ப வழியில உன்னை அண்ணி ஆட்டி படைச்சுட்டாங்கன்னு சொல்லு. அதையா கேட்கிறேன். பொம்பளை ருக்கிய கட்டி ரோட்ல போகக்கூடாத. ஆம்பளை நினைச்சுக்கணும் கண்ணுடி மாதிரி துள்ளி துள்ளி ஓரத்துக்கே போயிட்டு இருக்க அநியாயம். உண்மைதான். வீட்டுல கூப்பிடாங்கப்பா. நான் இல்ல என்ன வார்த்தை பேசினேன்? என்ன பேசினேன்? குடும்ப விஷயமா இதை பேசிக்கிட்டே இருந்தோம்.
அவளை பத்தி பேசிட்டு ஐயா பாருங்க. அட ஏன் இப்ப பயப்படுற? போய் என்னன்னா கேள. என்னது பொம்மலாட்டிட்ட போய் பயமா இருக்கு. என்னது ஐயா வா. மனுஷனாக்காக பெல்லாங்க. ஐயா கேளுங்க. தரிசி மாங்காய் குறுக்கா ஒண்ணுது. ஊர்தான் என்ன ஐயா பிரியல பிரியாணி கைத தரிசி 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 நான் உண்டாக்குது. முட்டை இல்ல என்னப்பா என்ன விஷயம்? என்கிட்ட சொல்லிட்டே இல்லையே. என்ன மூச்சு உண்டாயிருக்குப்பா. அது ஆமா பொண்ணா ஒண்ணுக்கு விட்டாப்பா ஒண்ணுக்கு விட்டாப்பா. இப்ராஹிம் நீயா? என்ன முதலாளி கண் கரைஞ்சிருக்கு? ஒண்ணுமில்லை போடி விட்டுங்களா? வேண்டாம் ஊருனா போகாது. போதர்னாலும் போகாது முதலாளி. என்னது தூசு முதலாளி. காலில் பட்டாலும் பரவாயில்ல, மனசுல பட்டுடுச்சே. ஊற முடியுமா இல்ல உதறத்தான் முடியுமா? இப்ராஹிம் காலமெல்லாம் வளர்த்தவன் தான். நேத்து வந்தவன் தான் பெருசன் என்ன உதறிட்டு போயிட்டா பாத்தியா? போட்டு போட்டு என்ன சார் இது? குழந்தை மாதிரி பலூன் தூக்கிட்டு போதைத்தா பாப்பாங்க மேல சரி பாப்பாங்க. I mean the big baby one night. அவளும் மேலதான் இருக்கா. Baby. Hello Gita. பொண்ணு பொண்ணு bro. You look charming. படிக்க வைக்க அனுமதி. What do you mean? யார் எடுத்தவங்க? நீயா இல்ல கண்டனாக்கா? இத பாரு, நான் அன்பு வச்சுட்டேன்னா அடுத்தவங்க வித்தியாசமே பார்க்க மாட்டேன். எந்த பெட்ரூம் கூலிங் வருவேன். I am always open. பாத்தியம்மா உங்க அம்மா என்ன சொல்றாங்க பாத்தியா? ராஜம்மா எடுத்துட்டு போ. குழந்தை ரொம்ப கோபமா இருக்கு. சந்திரநாத் நீ ரொம்ப சோசியல். ஆனா உன் வைஃப் பெண் இல்லையா? அடுத்தவர் மனைவியாச்சு. என்னைக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு ஒரு குட் நியூஸ். உட்கார்ந்து பேசலாமே. பேசலாமே. சந்திரநாத் அர்த்தராத்திரி கதை ஒண்ணு எழுதுறேன் இல்லையா, அது 3 லட்சம் காப்பியும் போச்சு. ஐயோ என்ன சார் ஆச்சு? வித்து போச்சு. வெரி கிளாட் சார். கிளாடா? ஐ அம் ஆல்சோ கிளாட். வெறும் சந்தோஷப்பட்டு என்ன பண்றது? அதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி ஒண்ணு த்ரோ பண்ண போறேன். டான்ஸ், பாப் மியூசிக் எல்லாம் உண்டு. அந்த பார்ட்டிக்கு பிக் பிசினஸ் பீப்பிள், பிக் ஷாட், விஐபிஸ் எல்லாரும் இன்வைட் பண்ண போறேன். நீயும் கீதாவும் அவசியம் வரணும். ஐ அம் ஆல்வேஸ் ஓபன். இன்னைக்கு பப்ளிக் பிசினஸ்ல டாப்ல இருக்கிற நான் தான். யாரால? இல்ல. நான் சாரா சதா 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 நீ என்ன சதா கூப்பிட்டுட்டே இருக்கணும். எதையுமே நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும். வாட் யூ சே? எதுக்கு சார்? எதுக்கு சார் அந்த சந்தேகம்? என்னுடைய இதெல்லாமே உங்களுக்கு தானே. வேரி வா. அப்ப நைட் பார்ட்டி வந்துரு. கீதா நைட் பேட்
சந்திரமா எதுலயுமே உனக்கு ஒரு தனி டேஸ்ட் பா, ரொம்ப நல்ல டேஸ்ட். ஆமா, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்ப நான் வரட்டுமா? ஓகே கீதா, பாய் பாய். என்ன கீதா, பார்ட்டிக்கு போக வேண்டிய நேரத்துல பின்னிட்டு இருக்க? பார்ட்டிக்கு நான் எதுக்குங்க? சரிதான், நமக்காக தரப்போற விருந்துல நீ இல்லைன்னா ரொம்ப நாகரிகமா தான் இருக்கும். சரி சரி, புறப்படு. இது என்ன சிலந்தி வேலை? வேற ஏதாவது கூட்டிசனை போடக்கூடாது? இப்ப நிலைமைக்கு இது தாங்க பொருத்தமா இருக்கு. ஓஹோ, எதுக்குமே உன்னை கட்டாயப்படுத்துறேன்னு தெரியாதனமா என் வேலையில நீ விழுந்துட்டேங்கிறியா? அது வலை இல்லைங்க, வாழ்க்கை. ஆனா இது பணமும் பாட்டியுமா கொடுத்து சதானந்த உங்களை சுத்தி போடாதே அந்த வலை. நான்சென்ஸ். எதுலயுமே சந்தேகப்படுற பெண் ஜென்மமா பிறந்துட்டதுனால உன்னை பத்தி நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நேரமாச்சு, நான் வரேன். இத பாருங்க, நான் பயப்படுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க பரவாயில்லைன்னு சொன்னா நான் வரேங்க. கீதா, திரும்ப திரும்ப சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு தொழிலாளியால பணம் சேர்த்தவன் அந்த தொழிலாளியை பாராட்ட மாட்டான். பணம் சேர்த்தது தன்னுடைய புத்திசாலித்தனம் பா. ஆனா சதானந்தன் இது எவ்வளவு ஓப்பனா, எவ்வளவு வெளிப்படையா ஒத்துக்கிட்டாரு. சரி, நான் வரேன். இதோ ஒரு நிமிஷத்துல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். That's good. உங்கள் அனைவரையும் இந்த பார்ட்டிக்கு வரலாற்றத்துக்கு காரணமே தமிழ்நாடு இதுவரை கண்டிராத காதல் நாவலாசிரியர் மிஸ்டர் சந்திரநாத் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காகத்தான். மிஸ்டர் சந்திரநாத், இன்றைய நமது பதிப்பகத்தின் புகழுக்கும் பெயருக்கும் காரணமானவர் இவர். இவரை வெறும் வார்த்தைகளால் பாராட்டி பிரயோஜனம் இல்லை. என்னுடைய அன்பு பரிசா அவருக்கு 50,000 ரூபாய் செக் தர நாட்டுவேன். To his wife, Mrs. Geeta. சந்திரநாத், உங்களுடைய கற்பனை எல்லாம் எப்படி இவ்வளவு அழகாம இதுன்னு பார்த்தேன். காரணம் கீதா தான். She is so beautiful. Shall we dance? No, excuse me. It's all right, it's all right. கிளாஸ் வடைய போகுது. இங்க என் கௌரவமே உடைஞ்சு போச்சே. ஏன் சதா குட்டா ஆனா என்ன? ஆடுறதுதான் நியாயமா? அவன் நண்பன் இல்ல, வாங்க நீ 50,000. அது வாழ்வு இல்ல, அது வாழ்வா? பல Shut up.
தான் பாக்குறேன். கீதா, நான் உணர்ச்சி உள்ள மனுஷன், இல்லாத ஜனம் இல்ல. உன்னுடைய மௌனத்துடைய அர்த்தம் எனக்கு நல்லா புரியுது. என்ன பிடிக்காத ஒண்ண பாரமா சுமக்க நாம விரும்பல. உன் வழியை நீ போ, என் வழியை நான் போறேன். எனக்கு இன்னைக்கு எதுங்க தனி வழி? இதோ இதான் உன் வழி. போ, இப்ப போய் போ. என்ன பாப்பா தனியா நினைக்கிற? என்ன வரியா? புதுப்படம் வந்துருக்கு, போலாமா? விடமா அம்மா, விடமா. என்ன பாப்பா வர தனியா விட்டு போய்க்கினாரா? ஒண்ணு கவலைப்படாத, நான் உன்னை ஆட்டோ ரிக்ஷால கூட்டிட்டு போறேன். இது நீ ஒண்ணு கவலைப்படாத. போலீஸ் 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 போலீஸ்! சிஸ்டர், என்ன இங்க நிக்கிறீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? யார் நீ? என்ன தெரியல? வைர வியாபாரி ஆனா கானா தானா பானாவுடைய இடது கையே நான் தான். அவர் மெட்ராஸ்ல ஹோட்டல்ல வந்து இறங்கின உடனே முதல்ல எனக்கு தான் சொல்லி அனுப்புவார். இப்ப கூட அவர் காரியமா தான் புறப்பட்டேன். சிஸ்டர், உங்களை பார்த்தேன், அப்படியே நின்னுட்டேன். வாங்களே, வைரத்துல ஏதாவது புது தினசா வந்திருக்கான்னு பாப்போம். ஹோட்டலுக்கு போமா? டாக்ஸி! You want to lift? Come on. Please come on. Yes, come on. புருஷன் கையை இறுக்க பிடிச்சு அந்த பிடியை கடைசி வரைக்கும் விடாதம்மா. அவன் மனசு கோணாம நடந்துக்குமா? என்ன மன்னிச்சிருங்க. ஒரு குழந்தைய பெற்றிருந்தாலும் நானும் ஒரு குழந்தையா தான் இருக்கேன். புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட எனக்கு தெரியல, அவர் மனசுக்கு ருசியா நடந்துக்கவும் எனக்கு தெரியல. நீங்க என்ன வெறுத்துட்டீங்கன்னா என்னால ஒரு வினாடி கூட உயிர் வாழ முடியாது. புருஷனோட காலெடுத்தா மனைவிக்கு சொர்க்கம்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நீங்க சொன்னபடி எல்லாம் நடந்துக்கிறேன். என்ன வெறுத்துறாதீங்க, என்ன வெறுத்துறாதீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு பயமா இருக்கு கீதா, எனக்கு பயமா இருக்கு. கீதா, ஐ இது வந்துட்டேங்க. ஐஸ் இருக்கட்டும், இப்படி வா. என்னத்தா? இந்த எனக்கா? எனக்கா? உனக்குத்தான் கீதா. என்னோட இன்பத்திலையும் துன்பத்திலையும் உனக்கும் சம பங்கு உண்டுல்ல? இது எனக்கு தேவையா? மறுபடியும் புரிய சொன்னா? இல்லத்தா, இல்லத்தா, ஆ, எனக்கு என்ன எதுவுமே கிடையாது. நீங்க சிரிக்க சொன்னா சிரிப்பேன், அழ சொன்னா அழுவேன். என்னையே நான் உங்க காலடியில் ஏற்படுத்திட்டேன். என் தெய்வம் என்ன சொல்லுதோ அதுதான் எனக்கு வேணும். அப்ப கூடி. என்ன கீதா கை நடுங்குது? ஒன்றும் சொல்லுங்க. குடி. கீதா, ஏன் கண்ணை மூடிட்ட? ஆமா, கண்ணை மூடிட்டேன். என்ன வளர? குடிச்சிருக்கல, அதான் வளர்ற. கண்ணை தேர நீங்க தான் திறந்து விடணும். கீதா, ஏன் கண்ணு கலங்கி இருக்கு? சந்தோஷம், ஒரு ஆசைய நிறைவேற்றிட்டோமேங்கிற பூரிப்பு. இப்ப உங்களுக்கு திருப்தி தான். இனிமே என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டுட மாட்டீங்க, இருட்டுல விட்டுட மாட்டீங்க. குழந்தை மாதிரி பேசாத.
குழந்தை பேசாதத்தா, பேசாது. கேட்கும், சொன்னபடி எல்லாம் கேட்கும்.